பற்றாக்குறையால் அவசரமாக திருவனந்தபுரத்தில் தரையிறக்கப்பட்ட பிரிட்டன் போர் விமானத்தின் பைலட் விமானத்தை விட்டு நகராமல் அங்கேயே நாற்காலி போட்டு அமர்ந்த சம்பவம் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமைதியை நிலைநாட்டவும் கடற்கொள்ளையர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் அரபிக்கடலில் மேற்கத்திய நாடுகள் கூட்டு முயற்சியாக போர்க்கப்பல்கள் மூலம் ரோந்து பணியிலும் பயிற்சியிலும் ஈடுபடுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஜூன் 14ஆம் தேதி பிரிட்டனின் போர்க்கப்பல் ஒன்று இந்திய கடற்படையுடன் இணைந்து கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டன. அப்போது போர்க்கப்பலில் இருந்து பயிற்சிக்காக F-35 என்ற பிரிட்டனின் போர் விமானம் ஒன்று கிளம்பியுள்ளது. குறிப்பிட்ட தூரத்திற்கு இந்திய எல்லைப் பகுதியில் வலம் வந்த போர் விமானத்தில் எரிபொருள் தீர்ந்துள்ளது. இதனால் மீண்டும் போர்க்கப்பலை சென்றடைய முடியாமல் தவித்த விமானி அருகில் உள்ள திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்க அனுமதி கேட்டுள்ளார். இந்திய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அனுமதி வழங்கிய நிலையில் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் பிரிட்டன் போர் விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஆனால் அதில் இருந்த விமானி போர் விமானத்தை விட்டு நகர மறுத்துள்ளார். மைக் என்று அறியப்பட்ட அந்த விமானி போர் விமானத்தை விட்டு நகராமல் அங்கேயே ஒரு நாற்காலி கொண்டு வருமாறு இந்திய அதிகாரிகளிடம் கேட்டுள்ளார். அவர் கேட்டுக்கொண்டது போல விமான நிலைய அதிகாரிகள் நாற்காலியை கொடுத்ததும் அதில் அமர்ந்த விமானி போர் விமானத்திற்கு காவல் காத்துள்ளார். பின்னர் இந்திய விமான நிலைய அதிகாரிகள் பாதுகாப்பு மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்காக அவரிடம் சில தகவல்களை பெற இருப்பதால் விமான நிலையத்திற்குள் வருமாறு அழைத்துள்ளனர். சில நிமிடங்களுக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக விமானி மைக் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்குள் சென்றார். சோதனையில் விமானத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு இருந்ததும் தொழில்நுட்ப கோளாறும் கண்டறியப்பட்டது. பிரிட்டனின் F-35 வகை போர் விமானம் பிரிட்டிஷ் அரசு குடும்பத்திற்கு பயன்படுத்தப்படும் ராயல் விமானம் என்பதால் அதன் தொழில்நுட்ப மற்றும் ஆயுத ரகசியங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் விமானத்தை விட்டு நகர விமானி மறுத்து இருக்கலாம் என கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.